வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. நீட்டும் தமிழ்நாடும், நீட்டும் இந்தியாவும், இதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். சமீபத்தில் டெல்லியோட ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற ஒரு பெரிய போராட்டம். மாணவர்கள் கிளர்ந்து எழுந்து நீட்டுக்கு எதிராக நீட்டுக்கு எதிராக கிடையாது, நீட்டில் நடந்த குளறுபடிகளுக்கும் வினாத்தாள் கசிவுக்கும் எதிராக போராடினாங்க. அந்த போராட்டத்தில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஏன்னா அவங்க நீட்டுக்கு எதிராக நீட் வேணான்னு சொல்லிட்டு போராடல. நீட் இருக்கட்டும், ஆனா அது நேர்மையா நடக்கட்டும், நீட்ல நிறைய குளறுபடிகள் நடந்து மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக போராடி இருக்கிறாங்க. நமக்கு நீட் மட்டும் கிடையாது, இந்த நுழைவுத் தேர்வு அப்படின்ற எந்த ஒரு தேர்வு மேலையும் நமக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த தேர்வை ஒழிக்கணும், அந்த தேர்வுகள் இருக்கக்கூடாது. ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு வரானா அவன் அவனோட மதிப்பெண் அடிப்படையில் கல்லூரிக்கு போகணும், அவன் பிடிச்ச படிப்பை படிக்கணும், அவன் ஆசைப்பட்ட படிப்பை படிச்சு அவன் ஒரு கனவு கண்டிருப்பான், அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டோட எண்ணம். இந்த தமிழ் சமூகம் அப்படிதான் இவ்வளவு நாள் இந்த மாணவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால நமக்கு நீட் மேல நீட் நடக்கணுன்றதுல எந்த உடன்பாடும் கிடையாது. அதே நேரத்துல ஒரு சமூகம் அந்த நீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, அதுல குளறுபடி ஏற்பட்டிருக்கு, அதுல நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்மள மாதிரியே மாணவர்கள் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மாணவர்களுக்காக நாங்க போராடி அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அந்த துறையின் மந்திரி தர்மேந்திர பிரதான் இப்போ ராஜினாமா பண்ணிருக்கிறத நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா அது மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றியா நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல அவங்க நம்ம என்கரேஜ் பண்ணும். சரி, அதனால இந்த நீட்டை நம்ம ஆதரிச்சிட்டோம்னா கிடையாது, இந்த நீட்டை தொடர்ச்சியா எதிர்ப்போம் அப்படின்றதுதான் நம்ம தரப்பு, நம்மளுடைய வாதமா இருக்கு. இப்ப தமிழ்நாடும் நீட்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ் சமூகம் தொடர்ச்சியா இந்த நீட்டை எதிர்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இதுல கட்சி வேறுபாடெல்லாம் எதுவும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா தலைவர் கலைஞர் இருந்தப்ப இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்ப இருக்கட்டும், அப்ப அவங்க இரண்டு பேர் அதிமுக இருந்த இரண்டு கட்சிகளுமே இந்த நீட் ஆரம்பிச்ச புதுசுல இப்ப 2011 அவங்க கொண்டு வரப்ப 2010-11 கொண்டு வரணும் முன்முனைஞ்சாங்க. தொடர்ச்சியா நம்ம அதுக்கு எதிராக போராடி நீட்டை கொண்டு வராம தடுத்துக்கிட்டே இருந்தோம். நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து நீட்டை வரவிடாம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். இந்த தமிழ்நாடு பார்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு. 2016 முதல் நீட் தேர்வு நடத்தப்பட்ட போது கூட தமிழ்நாட்டில் அதுல விலக்கு வாங்கியிருந்தோம். ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ தமிழ்நாட்டில் விலக்கு இருந்தது. அப்ப எங்க சறுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதுக்கப்புறம் நடைபெற்ற ஆட்சி அது அதிமுக ஆட்சின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பிஜேபியோட இன்னொரு முகமா தான் இங்க இருந்த அதிமுக இருந்துச்சு. ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், இவங்க பாஜகவின் முகமா தான் இங்க ஆட்சி செஞ்சாங்களே ஒழிஞ்சு அதிமுகவுடைய ஒரு ஆளுமையா இங்க அவங்க ஆட்சி செய்யல. அந்த நேரத்துல நீட் இங்க செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமா பார்க்க போறது நீட் நேரா இங்க கொண்டு வந்துட முடியல. கல்வியை மாநில பட்டியலில் இருந்து மத்திய அரசோட பட்டியலுக்கு மாத்துறாங்க. அப்போ தமிழ்நாட்டோட உரிமை அங்க பறிபோகுது. இங்க நம்ம ஏன் மாநில உரிமைகளை பத்தி தொடர்ச்சியா பேசுறோம்? மாநில உரிமைகள் நம்மளை விட்டு போயிடக்கூடாது, கைமீறி போயிடக்கூடாது, மத்திய அரசுக்கு இப்ப வர மண்டையாட்டி இருக்க கூடாது அப்படின்றது இந்த இடத்துலதான். கல்வி மாநில பட்டியலில் இருந்த வரைக்கும் அந்த உரிமை நம்ம கிட்ட பாதுகாக்கப்பட்டுச்சு. கல்வி என்னைக்கு மாநில பட்டியலில் இருந்து அவங்க கைக்கு போச்சோ அப்போ நம்மளால அதை பாதுகாக்க முடியலன்றதுதான் இங்க முக்கியமான பிரச்சனை. அப்போ இங்க மாநிலத்தை ஆளக்கூடியவர்கள் ஒரு ஆளுமையா இருக்கணும் அப்படின்றத இங்க முக்கியமா இருக்கு. ஏன்னா கலைஞர் இருக்கப்ப அதை பண்ண முடியல, ஜெயலலிதா அம்மையார் இருக்கப்பையும் பண்ண முடியல. அப்போ ஒரு ஆளுமையற்ற ஒருவர் வரும்போது அதை அவங்களால செயல்படுத்த முடியுது, மாநில உரிமைகள் பறிக்கப்படுது. இப்ப திரும்ப 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை நம்ம வரவிட மாட்டோம், திரும்ப நீட் தேர்வு இல்லாம நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்க போராடினாங்க. சரி, அதுக்காக அவங்க பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களால் முடிந்த சட்ட போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் இங்க யாருன்னு நமக்கு தெரியும், நல்லா தெரியும். அவங்க ரெண்டு பேருமே மத்திய அரசோட ஆட்களாக தான் இருக்கிறாங்க, மத்திய அரசின் முகமாக தான் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த மசோதாக்கள் கிடப்பில் போடப்படுது. இன்னொரு விஷயம், நம்ம இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, மத்திய அரசை மீறி நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட முடியும் அப்படின்னா நம்ம பேசலாம், போராடலாம். ஆனா அது செயல்பாட்டு அளவுல மத்திய அரசு மனசு வச்சா மட்டும்தான் அது பண்ண முடியும். இப்ப நம்ம உரிமைகள், மாநில உரிமைகள் நம்ம எவ்வளவு பேசினாலும் தமிழ்நாடு கேட்ட சமூகம் தான். நம்ம தனித்தமிழ்நாடு நம்ம கோரிக்கையா இருந்தது. அது ஏன் கைவிடப்பட்டது அப்படின்னா, ஒரு கட்டத்துல அது தனிநாடு கேட்கிறப்ப நம்மள தேச உறவுகளா பார்த்து நம்மளை தனிமைப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க, இந்த ஸ்டேட்டை மட்டும் தனிமைப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க, நம்ம மக்கள் அதனால பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுனால அதை நம்ம கைவிடுறோம். ஆனா அதுக்காக அதை நம்ம வேணான்னு சொல்லிடல, அது அநியாயம் நம்ம சொல்லிடல இல்லைங்களா? அது நியாயமான ஒரு விஷயமா கூட இருக்கும். ஆனா மக்கள் நலன் கருதி அது அந்தந்த நேரத்துல சில விஷயங்களை நம்ம கைவிட்டுருவோம். அப்ப அந்த மாதிரி இந்த நீட்டும் அதாவது மக்களோட நலன் கருதி இது மக்களுக்கு வேணும், என்னோட மாணவ சமூகத்துக்கு இது நீட்டு கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்காக நம்ம மத்திய அரசு கூட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. சண்டை போடுறதுனா போராட்டம் பண்ணலாம், வன்முறைகளை கையாள முடியாது. எனக்கு இது கொடுக்கணும், இல்லைன்னா நான் இங்க நான் பஸ் அடிச்சு உடைப்பேன், ட்ரெயினை விட மாட்டேன், நான் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவோம், நம்ம எந்த இடத்துலயும் அந்த மாதிரி நம்ம செயல்பட முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தேசத்துக்குள்ள நம்ம இருக்கோம். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? சட்ட போராட்டம் நடத்த முடியும், தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்த முடியும், அமைதி வழியில அற வழியில போராட்டங்கள் நடத்த முடியும். அந்த போராட்டங்களின் பலனாக மத்திய அரசை பணிய வைக்க முடியும்.
இப்போ ஜந்தர் மந்தர்ல ஒரு போராட்டம் நடந்துச்சு. அங்க வந்து மாணவர்களுக்கும் அந்த காவல்துறைக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் சண்டைகள் நடந்திருக்கலாம். ஆனா அதுவே பெரிய வன்முறையா மாறி மக்களுக்கும் மாணவர்களுக்குமான வன்முறையாவோ இல்ல தொடர்ச்சியா பெரிய வன்முறையாவோ மாறினா இங்க தீவிரவாத முத்திரை குத்தப்படும். அப்போ அந்த போராட்டம் நியாயமானதா இருக்காது. அப்போ தொடர்ச்சியா அரசு பணிகிற வரைக்கும் நம்ம அறவழியில போராடணும் அப்படின்றதுதான் போராட்டத்திற்கு நியாயமான ஒரு விஷயமா இருக்கும். சரி, இப்ப நம்ம எப்படி போராட போறோம்? தமிழ்நாடு இனிமே எப்படி போராடப்படுது? ஏன்னா ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு போராட்டம் உருவாயிருக்கு. இதை அணையாம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த போராட்டத்தை பெரிதுபடுத்தி மத்திய அரசை பணிய வைக்கிறது தான் நம்மளுடைய கடமையா இருக்கும். சரி, இப்ப யாரெல்லாம் இங்க போராட தயாரா இருக்காங்க, யாரெல்லாம் போராடல அப்படின்னா, இங்க நீட்டை ஆதரிக்க ஒரு கட்சியுமே, பாஜகவோட தமிழக தலைமையை தவிர்த்து வேற எந்த கட்சியும் நீட்டை இங்க ஆதரிக்க போறது இல்லை. தமிழ்நாட்டுல எல்லாருமே நீட்டுக்கு எதிராக தான் நிக்க போறாங்க. அப்போ இன்னைக்கு இடதுசாரி இயக்கங்களாகட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு திமுகவில் இருக்க ஒரு இளைஞர்களா இருக்கட்டும், எல்லாருமே நீட்டை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. கட்சி சார்பா பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் இப்ப இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து 27ஆம் தேதி போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. மற்ற பெரிய கட்சிகள் அடுத்தடுத்து போராட்டங்களை அறிவிக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய எண்ணம். ஏன்னா இது வரைக்கும் யாரும் டேட் வைஸா இந்த நாள் நாங்க போராட்டம் நடத்துறோம், எங்க கட்சி சார்பா போராட்டம் நடத்துறோம் இப்போ இது வரைக்கும் யாரும் அறிவிக்கல மற்றவங்க. இப்ப இவங்க எல்லாம் போராட்டங்களை அறிவிக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது. இவங்களும் மாணவர்களுக்காக இறங்கி தொடர்ச்சியா போராட்டத்தை நடத்தலாம், அறவழியில போராட்டத்தை நடத்தலாம். இப்போ இங்க போராட்டங்கள் நடைபெறும் பொழுது இங்க ஆளும் தாவேக அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க இன்னைக்கு ராஜ்மோகன் வந்து இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு, நாங்க ஆதரவா இருக்கிறோம், நீங்க எங்க கட்சியை பார்க்க வேணாம், அவங்க கட்சியை பார்க்க வேணாம், மாணவர்கள் முன்னின்று போராடுங்க, நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம், காவல்துறை உங்க மீது எந்த வன்முறையும் நிகழ்த்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு தேவை. அதாவது மாணவர்கள் இறங்கி போராடும் பொழுது, அவர்கள் அறவழியில் போராடும் பொழுது அவர்களை வன்முறையாளர்களாக பார்க்கக்கூடாது, அவர்களை அடிச்சு ஒடுக்குவது கூடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கம். அதே நேரத்துல எதிர்கட்சிகளும் இதை வந்து லோக்கல்ல வந்து ஒரு தமிழ்நாடு அளவுல உனக்கு எனக்கு சண்டை, நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ ஜெயிச்சுட்ட நான் தோத்துட்டேன், நீ எத்தனை நாள் ஆட்சி நடத்துற பாக்குறேன் அப்படின்ற மனப்பான்மைக்குள்ள எல்லாம் போகாம, இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில இருக்க ஒட்டுமொத்த மாணவர் சமூகத்தோட பிரச்சனை. இந்த நீட் இருக்கக்கூடாது, இந்த நீட்டை ஒழிக்கணும், அதுக்கு நாங்க போராடுறோம், நீங்க போராடுங்க, இல்ல ஆதரவு கொடுங்க. உங்களால ஆளுங்கட்சி போராடக்கூடாது, ஆளுங்கட்சி போராடாது, இது அரசுக்கு எதிராக ஒரு மத்திய அரசால பார்க்கப்படும், இல்ல ஆட்சியை கலைச்சிருவாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆட்சியை கலைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆளுங்கட்சியா யார் இருந்தாலும் அந்த மனப்பான்மை எல்லாம் செயல்படுவாங்க. அப்ப குறைந்தபட்சம் இந்த போராடுற மாணவர்கள் மீது வன்முறையை நிகழ்த்தாமல், காவல்துறை கட்ட வைத்து விட்டு கண்ணா பின்னான்னு அவங்கள அடிச்சு ஒடுக்காம அமைதி வழியில இந்த போராட்டம் நடக்க இந்த ஆளும் அரசு சப்போர்ட் பண்ணலாம். இந்த ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், மக்கள் நலனுக்காக போராடுறாங்க. நிறைய விஷயங்கள்ல ரெண்டு கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த மக்கள் நலனுக்காக, மாணவர் நலனுக்காக போராடுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா நீட்டுக்கும் தமிழ்நாட்டில் நடைபெறுற எதிர் கட்சிகளுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. முழுக்க இது மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசோட ஒரு திட்டம். இதை எதிர்த்துதான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்க மாநில கட்சிகள் இதுக்காக அடிச்சுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த மாநில கட்சிகள் இங்க ஒருத்தர் மேல குறை சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது இந்த மக்களை பாதிச்சிரும். இங்க அதனால பாதிக்கப்பட போறது யாரு? இங்க இருக்கிற அப்பாவி மாணவர்கள் தான். அப்ப இந்த மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா இந்த கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுறதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா இங்க இருக்க இது ஒரு மாநில பிரச்சனையும் கிடையாது, இது ஒரு கட்சி பிரச்சனையும் கிடையாது. இது முழுக்க மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடைபெறுகிற பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கு பெருமளவுல இங்க இந்த தமிழ்நாட்டால இந்த தமிழ்நாடு அரசுகள் திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இவங்க ஏற்படுத்தி வச்ச கட்டமைப்பு இருக்குல்ல, மருத்துவ கட்டமைப்பு மிகப்பெரிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புல இந்த நீட் வந்ததுக்கு அப்புறம் இங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் பெருமளவுல பாதிக்கப்பட்டு, நீட் யாருக்கு சாதகமா இருக்குன்னா வட இந்திய மாணவர்கள் தான் சாதகமா இருக்கு. அவங்க இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றதுல இருந்து இதுல நிறைய முறைகேடுகள் நடைபெற்று வட இந்திய மாணவர்கள் பெருமளவுல இங்க இருக்கிற மெடிக்கல் சீட்டை அவங்க தான் ஆக்குபை பண்றாங்க. இதுல பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள். அப்ப உங்க இந்த கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், இல்ல அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், சிறு இயக்கங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த மாணவர் நலன் சார்ந்து தொடர்ச்சியா இப்ப போராடினா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இப்பவும் வட இந்தியாவிலும் போராட்டங்கள்லாம் திரும்ப பெறப்படவில்லை. ஒரு பக்கம் போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இந்தியா முழுக்க இந்த போராட்டங்கள், இப்ப சவுத் இந்தியாவில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முன்னோடியா இருக்கு. இங்க தொடர்ச்சியா போராட்டம் நடைபெறும் போது கேரளாவும், கர்நாடகா, ஆந்திரா, தென் மாநிலங்கள், இங்க பகுத்தறிவு சமூகங்களா பார்க்கப்படக்கூடிய தென் மாநிலங்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இந்த மாணவர்களுக்கு ஒரு விடியல் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. நான் இங்க முற்போக்காளர்னு சொல்லக்கூடிய உண்மையாவே மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்க நீங்க அரசியல் பண்றதா எல்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இது வந்து உங்க மாநில அளவிலான எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போறதில்லை, உங்க கட்சிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போறதில்லை. இது முழுக்க மத்திய அரசுக்கு எதிரானதான் திரும்ப சொல்றோம். அதனால
கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டங்களை மாணவர்களுக்கு ஆதரவா கொண்டு போகணும். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் ஆரம்பிச்ச பிறகு அவ்வளவு வன்முறை நிகழ்த்தப்பட்டது. இந்த தமிழ் மாணவர்கள் தாக்கப்பட்டாங்க, காவல்துறையால் தாக்கப்பட்டாங்க. அதெல்லாம் தவிர்க்கப்படணும். இன்னைக்கு வந்து பேசுறாரு ஸ்டேஜ்ல வந்து ராஜ்மோகன் பேசினாலுமே, ஆனா 3 நாளைக்கு முன்னாடி அந்த மாணவர்கள் அவ்வளோ அரகண்டா நடத்திருக்க அவசியம் கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஒன்றும் இங்க இறங்கி ரோட்ல போறவங்கலாம் சண்டை போடல, பெரிய வன்முறை இங்க கட்ட வைத்து விட்டு இல்ல, அமைதி வழியில தான் போராடிட்டு இருக்காங்க. போராட்டமே கூடாதுன்னு சொன்னா எப்படி? உங்களுக்கு எதிராக போராடுறாங்களா? இங்க தாவேக அரசுக்கு எதிராக போராடுறாங்களா? ஒருவேளை தாவேக அரசு ஒழிக, இல்ல தாவேக அரசு தான் நீட்டை கொண்டு வந்திருக்கு, தாவேக அரசு தான் நீட்டுக்கு காரணம் அப்படின்னு அவங்க போராடுறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வகையில ஒரு லாஜிக் இருக்கும். சரி, இந்த அரசுக்கு எதிராக இவங்க போராடுறாங்களே, அப்படி உங்களுக்கு எதிரான போராட்டமே இது கிடையாது. தாவேகாவுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் கிடையாது. விஜய் அனிதா முதல்ல நீட்டுக்காக உயிர் துறந்த அனிதா முதல்ல இறந்தப்ப போய் பார்த்தது விஜய் அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நீட்டு கூடாது, நீட்டை நம்ம எதிர்க்கிறோம், நான் வந்து ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிருவேன்லாம் சொல்லல. ஆனா இதை போராடி எப்படியாவது நீட்டை ஒழிக்கணும், இது சட்ட போராட்டம் நடத்தணும், ஏன்னா நீட் வந்து மாணவ சமூகத்துக்கு எதிரானதுன்னு விஜய் பேசின தெளிவான வீடியோ இருக்கு. அப்போ இது நாள் வரைக்கும் நீங்க நீட்டை எதிராக தான் பாக்குறீங்க. அப்படி இருக்கப்ப அந்த நீட்டை எதிர்த்து இங்க ஒரு பெருமக்கள் போராடுறப்ப அந்த போராட்டத்தை நீங்க நிறுத்து போக செய்யக்கூடாது. நீங்க மறைமுகமான ஆதரவு அளிக்கலாம். நீங்க நேரடியா வந்து உங்களை களத்துல கொடி பிடிச்சு கூட நாங்க போராட சொல்ல. ஏன்னா நீங்க ஒரு நாட்டோட இன்னைக்கு சிஎம்மா இருக்கீங்க, நீங்க வந்து போராடணும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா குறைந்தபட்சம் போராடுற மாணவர்களுக்கு ஆதரவா இருக்கலாம். அவர்கள் மீது பெரிய வன்முறைகளை கட்ட வைத்து விடாம இருக்கலாம், அவங்களை மிரட்டாம இருக்கலாம். ஒரு போராட்டம் பண்ற மாணவனை நீங்க அடிச்சு உதச்சி கையை கால உடைக்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு மாணவன் போராடுறப்ப பயமுறுத்துறதுக்கான அர்த்தம் அது. யாரும் போராட வராதிங்க, போராடினீங்கன்னா உங்களை இந்த மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம். அப்போ ஒரு நியாயமான விஷயத்துக்காக உங்களை எதிர்த்து இல்ல, மத்திய அரசு எதிர்த்து போராடுற மாணவர்களை நீங்க ஒடுக்க நினைக்காதீங்க அப்படின்ற கோரிக்கையை தான் நாங்க இப்ப முன்வைக்கிறோம். இந்த ராஜ்மோகன் வந்து மேடையில பேசினதோட இல்லாம உண்மையாவே நாளைக்கு போராட்டம் நடக்குது, போராட்டத்துக்கு அனுமதி கேட்கறாங்கன்னா அனுமதி கொடுங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அனுமதி கொடுங்க, போராட்டம் விரிவடையட்டும், மத்திய அரசின் பார்வைக்கு அது போகட்டும். தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்கு, தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, இந்த போராட்டத்துக்கு நம்ம செவி சாய்க்கணும். அவங்களுக்கு நீட்ல விலக்கு அளிக்கிற சொல்றாங்களோ இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே நீட்டை எதிர்க்குது, பழைய ஒரு நீட்டை எதிர்க்கிற ஒரு காலம் வந்தனா அவங்களுக்கும் சேர்த்து முழு நீட்டு விலக்கு அளிச்சாலுமே நமக்கு சந்தோஷம் தான். ஆனா தமிழ்நாடு நீட்டை எதிர்க்குதுன்னா தமிழ்நாட்டுக்காவது குறைந்தபட்சம் நீட்டு விலக்கு வேணும்ன்றாவுக்குமாவது இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படட்டும். அதுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.